தயவு செய்து அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். கிறிஸ்து என்று சொன்னால் முன்குறிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற அர்த்தம். அது கிரேக்க வார்த்தையிலே. எபிரேய வார்த்தையிலே அதற்கு மேசையா என்று பொருள். மேசையா என்றால் முன்குறிக்கப்பட்டவர் என்று. முன்குறிக்கப்பட்டவர் என்றால் எல்லாமே முன்குறிக்கப்பட்டவர் தான். ஆதாமிலிருந்து ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு இஸ்மாயிலிருந்து எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். நீங்களும் நானும் கூட கிறிஸ்துதான். ஆகவே நான் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை, முன்குறிக்கப்பட்டவர்களை நான் மறுதளிக்கவில்லை. அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்னை அந்தி கிறிஸ்து என்று வெளியே சொல்லிவிடாதீர்கள். அது நியாயமற்ற ஒரு அநீதியாகும். நான் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. கிறிஸ்துவ தேவனால் அல்லாஹ் என்ற ஒரே இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து கிறிஸ்துக்களையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். கடைசியாக சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து, என் தேவனால் முன்குறிக்கப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிக்கவில்லை. அந்த குர்ஆன் இயேசு கிறிஸ்து ஈசா நபி அவர்களை மிகவும் கௌரவப்படுத்தியிருக்கிறது, மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறது. அதை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அந்த குர்ஆனை பெற்று அதை படிக்கும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும்.